OHC சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மோகன்லால் தாதா சாஹிப் பால்கே விருது இப்போ வாங்கியிருக்கார் இல்லையா? மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். மோகன்லால் அந்த விருது வாங்குவதற்கு முற்றிலும் தகுதியானவர். அவருக்கு இந்த விருது கிடச்சி அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே நினைப்பேன், தாதா சாஹிப் பால்கே விருது மோகன்லாலுக்கு கிடைக்கணும். அவர் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் அவர் பண்ணியிருக்கார் இல்லையா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் சிறந்த நடிகருக்கான விருதை 5 தடவை வாங்கியிருக்கார். மத்திய அரசாங்கத்தினுடைய சிறந்த நடிகருக்கான விருது. அதுவும் மிகப்பெரிய விஷயந்தான். இந்த இடத்துல என் மனசு ஒரு முக்கியமான விஷயத்தை நினச்சி பார்க்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிப்பட்ட நடிகர் இந்தியாவிலேயே இருக்காங்களா? எந்த காலத்துலேயுமே கிடையாது. சிவாஜிக்கு இணையாக மல்டி டைமென்ஷன் அப்படின்றோம்ல, வெரைட்டிஸ், அந்த வெர்சட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட அனைத்து கதாபாத்திரங்களையும் பண்ணிய நடிகர் அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேயே எந்த மொழியிலையுமே கிடையவே கிடையாது அப்படின்றத உண்மை. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த நிமிஷத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை உங்களுக்கு தெரியாது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதுவரை மத்திய அரசாங்கத்தினுடைய சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கியதே இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டதே இல்லை. இதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரை இந்தியாவுடைய சிறந்த நடிகர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது கொடுத்ததே இல்லை. அப்படியே யோசிச்சு பாருங்கள். சிவாஜியினுடைய முதல் படமான பராசக்தி 1952, அதில் சிவாஜி எந்த அளவுக்கு முதல் படமா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தார். அந்த நாள் படத்தில் இந்தியாவினுடைய இராணுவ ரகசியத்தை வெளிநாட்டுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் சிவாஜி எந்த அளவிற்கு ஆழமாக முத்திரை பதித்திருந்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். பாசமலர் படத்தில் எந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா சிவாஜி அளவுக்கு வேறு யாராவது நடிச்சிருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நடிக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆலயமணி படத்தில் எந்த அளவுக்கு அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னு, திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவனாகவே அவர் வாழ்ந்திருந்தார். பாபு திரைப்படத்தில் அந்த கைரிக்ஷா ஓட்டக்கூடிய பாபு அப்படின்ற கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு சிவாஜி அற்புதமாக நடித்திருந்தார் அப்படின்றத யோசித்து பாருங்கள். பாரத விலாஸ் திரைப்படத்தில் நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய திரைப்படத்தில் சிவாஜி எந்த அளவுக்கு நடித்திருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்து நின்ற மகா வீரனாக சிவாஜி எந்த அளவிற்கு நடித்து ஆசியா ஆப்பிரிக்கா 2 கண்டங்களில் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி விருதை வாங்கி கெய்ரோவில் அந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டு எகிப்து அதிபர் நாசர் சிவாஜிக்கு விருதை கொடுத்தார். அது பிறகு கப்பலோட்டிய தமிழன் படத்தில் எந்த அளவிற்கு வாவு சிதம்பரம் பிள்ளையாகவே சிவாஜி வாழ்ந்திருந்தார். மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் காளிதாசனாகவே சிவாஜி எப்படி நடித்திருந்தார். வசந்த மாளிகை திரைப்படத்தில் காதல் நாயகனாகவே அந்த காவியத்தில் சிவாஜி எந்த அளவிற்கு அற்புதமாக நடித்து அப்படின்றத அப்படியே நினச்சி பாருங்கள். அதே மாதிரி அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்றத கண் முன்னாடி சிவாஜி காமிச்சார் இல்லையா? அதெல்லாம் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸு. சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் அவர் அந்த புலவராக நடித்த அந்த கதாபாத்திரமில் எத்தனை ஆண்டுகளானாலும் நம்மால் மறக்க முடியுமா? படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் எந்த அளவிற்கு அவருடைய நடிப்பு இருந்தது அப்படின்றத யோசித்து பாருங்கள். புதிய பறவை திரைப்படத்தில் ஒரு கிரைம் சப்ஜெக்டு, அதில் சிவாஜி எந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரானரியாக நடித்திருந்தார். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் அவருடைய நடிப்பிற்கு இணையாக இந்தியாவில் வேறு எந்த நடிகராவது நடித்திருக்கிறார்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பார்மகளை பார் திரைப்படத்தில் எந்த அளவிற்கு அற்புதமாக சிவாஜி நடித்திருந்தார் அப்படின்றத அப்படியே யோசித்து பாருங்கள். அதே மாதிரி பாகப்பிரிவினை திரைப்படத்தில் சூப்பர் ஹிட் ஃபிலிம், அந்த திரைப்படத்தில் சிவாஜி உடல் ஊனமுற்ற நபராக நடித்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்து சிவாஜி இப்போது கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. இது மாதிரி சிவாஜி சாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா அப்படியே மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் கூட நம்ம பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவிற்கு சிவாஜி எக்ஸ்ட்ரானரியான ஃபிலிம்ஸ். தெய்வ மகன் படம் ஆஸ்காருக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட திரைப்படம் 1969. 1969 அப்போல்லாம் ஆஸ்கார்னால் இங்கே என்னன்னு கூட தெரியாது. சொல்லப்போனால் அந்த 69 நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு கூடிய மாணவன்.
அப்போ இந்தியாவின் சார்பாக ஆஸ்கார் போட்டிக்கு அனுப்பப்படக்கூடிய இந்திய திரைப்படம் அப்படின்னு போட்டு தெய்வ மகன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ட்ரிபிள் ரோல்ஸ், 3 ரோல். சிவாஜி எந்த அளவுக்கு இன்றைக்கி கூட அப்படி ஒரு படத்தை யாராவது எடுக்க முடியுமா, இல்லாட்டி அந்த அளவுக்கு நடிக்க முடியுமா? ஒரே ஃப்ரேமில் 3 சிவாஜி. நினச்சி பாருங்கள். நவராத்திரி சிவாஜி கணேசனோட 100வது படம், 9 சிவாஜி, 9 சிவாஜி. இன்றைக்கி வந்து சிஜி கிராஃபிக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து இருக்குது, விஎஃப்எக்ஸ், இதெல்லாம் எந்த வசதியுமே இல்லாத காலத்தில் 9 சிவாஜியை வந்து வச்சு எடுக்க முடியுமா? அதுவும் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து ஒரு சிவாஜி இறந்துருவார், 8 சிவாஜி வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒரே சீன்லேயே உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில். யோசித்து பார்த்தா நினச்சி பார்க்க முடியுமா? எப்படிப்பட்ட நடிப்பு! அப்படிலாம் யாராவது நடிக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். அப்படியே சிவாஜி சாரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு அனைவரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சாதனைகள் படைத்து அப்படியே இந்திய பட உலகில் தலை நிமிர்ந்து நின்று இருந்தார் சிவாஜி. சிவாஜியை பார்த்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சஞ்சீவ் குமார்லேருந்து, திலீப் குமார்லேருந்து, ராஜ் கபூர்லேருந்து, சுனில் தத்துலேருந்து எல்லாருமே சிவாஜியை அண்ணாந்து பார்ப்பாங்க. பல நேரங்களில் வந்து தமிழ் படத்தை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம், சஞ்சீவ் குமார் போன்ற நடிகர்கள்லாம் தயங்குவாங்க. ஏன்னா சிவாஜி அளவுக்கு நம்மளால் நடிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, தமிழில் வந்து இந்த படத்தை பார்த்தோம், சிவாஜி பண்ண அளவுக்கு எங்களால் பண்ண முடியாது அப்படின்றது. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்தியா முழுக்க தெரிந்த மகத்தான அந்த நட்சத்திரங்கள் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பார்த்து மெய்மறந்து தங்களால் அந்த அளவுக்கு நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உண்டாக்கி வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் தாய்மொழி தமிழாக இருந்த ஒரே காரணத்தால் அவருக்கு வந்து இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான விருது இதுவரை கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு. இப்போ வந்து கடந்த சில வருடங்களை வந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து விருது வாங்கிட்டு அப்படின்லாம் இருக்குது. சிவாஜி இருந்த காலகட்டம், அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, 50கள் 60கள் 70கள், அந்த காலகட்டத்தில் சிறந்த நடிகருக்கான விருதுகளை வட இந்தியா நடிகர்கள் தான் வாங்கி கொண்டே இருந்திருக்கிறார்கள். சவுத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை அவங்க கண்டுக்கிட்டதே கிடையாது அப்படின்றதான் உண்மை. அதனால் சிவாஜி சாருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கூட அது எந்த அளவிற்கு சரியானதுன்றதை நீங்கள் யோசித்து பார்த்துங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆரை வந்து சிறந்த நடிகர்னு சொல்லி தேர்ந்தெடுத்து ரிக்ஷாக்காரன் படத்திற்காக ஆல் இண்டியா அவார்டு கிடைச்சது, சிறந்த நடிகர் எம்ஜிஆர் அப்படின்னு. சிவாஜி நடிப்பு அப்படின்னாலே சிவாஜி நடிப்பினுடைய பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் வந்து பொழுதுபோக்கு படங்களில் சண்டைக்கு காட்சிகள் இருந்திருக்கக்கூடிய படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து அவருக்கு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாக்காரன்ற ஒரு மசாலா படத்தில், ஏன்னா தமிழ் படத்தில் எம்ஜிஆர் வாங்கியிருக்காருன்ற அளவில் நம்ம பெருமைப்படலாம் தனிப்பட்ட முறையில். ஆனால் அவரை வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து பாரத் அவார்டு அப்படின்றத எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க. அது பின்னாடி பிரச்சனை இருக்குது. அந்த அவார்டெலாம் வாங்கின பிறகு விஆர் நெடுஞ்செழியன் வந்து நான் சிபாரிசு பண்ணி எம்ஜிஆருக்கு அந்த விருது வாங்கி கொடுத்தேன்ட்டார். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான பிரச்சனையாக போய் இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த பாரத் அவார்டை என் திறமையால் எனக்கு வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது, இன்னொருத்தர் சிபாரிசு பண்ணி தான் எனக்கு அந்த விருது கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பாரத் அவார்டை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மேட்ரு அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது வேறு விஷயம். இதையெல்லாம் தாண்டி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வந்து தேவர் மகன் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகர்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சிவாஜிக்கு விருது கொடுத்தாங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு. சிறந்த துணை நட்சத்திரம், துணை நடிகர். அவர் கதாநாயகனாக கொடியேட்டி பிறந்த காலத்துலலாம் அவரை விட்டுட்டாங்க, விருதெல்லாம் கொடுக்கல. அவர் வந்து பின்னாடி ரிட்டையர்டாகி இருக்கக்கூடிய நிலைமையில் தேவர் மகன் படத்தில் நடித்ததுக்காக போய் சிறந்த துணை நடிகர்னு சொல்லிட்டு அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது கொடுத்தாங்க. உண்மையாகவே சிவாஜி சாரை நான் ஒரு வகையில் பாராட்டுறேன். என்ன அப்படின்னா, வேறு யாராக இருந்தாலும் அந்த விருதை வாங்கவே மாட்டாங்க, வாங்குறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கவே மாட்டாங்க டெஃபினட்டாக. ஏன்னா கொடியேட்டி பிறந்த காலத்துலலாம் விட்டுட்டு இப்போ போய் இந்த விருதை கொடுத்து அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் வரை நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு, அதுவும் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டரா அப்படின்னு நினச்சி இப்போ ரொம்ப வேண்டாம். ஊர்வசி சொல்லலையா, உள்ளுழுக்கு படத்துக்கு அவங்களுக்கு வந்து சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசிக்கு அந்த விருதை கூட. படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஷீ இஸ் த மெயின் கேரக்டர் இந்த ஃபிலிம். உள்ளுழுக்கு படத்தில் அவங்கள பேஸ் பண்ண தான் படமே. ஷீ இஸ் த ஹீரோயின் இந்த ஃபிலிம். மலையாள படத்தில் அவங்க வந்து அப்போ சிறந்த நடிகைன்ல எடுக்கணும், அதை விட்டு சிறந்த துணை நடிகை அப்படின்னா ஊர்வசி அதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன துணை நடிகை, ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எடுக்கிறீங்கள, அப்போ சிறந்த நடிகைன்னு சொல்லிட்டு 2 பேர் எடுக்க வேண்டியதானே. நடிகைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுக்கிறீங்க, அப்போ என்னையும் சேர்த்து சிறந்த நடிகைன்னு எடுக்க வேண்டியதானே. அது என்ன சிறந்த துணை நடிகை
அதே மாதிரி சிறந்த துணை நடிகர் அப்படின்ட்டு விஜயராகவன் மலையாள நடிகர். ஏன் சிறந்த நடிகர் கூட அவர் சேர்க்க வேண்டியதானே? அவர் தானே அந்த படத்தில் லீட் ரோலு. அவர் யோசித்து பாருங்கள். இது இப்போ ஊர்வசி மாதிரி இருக்கிறவங்களே இவ்வளோ ஓப்பனாக டெக்ளேர் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் எஸ் ஜானகி அம்மா அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்கல்ல, அந்த விருதே எனக்கு வேண்டாம், நான் வந்து வாங்க மாட்டேன்னு. ஏன்னா இது எந்த காலத்துலேயும் நான் வந்து பிஸியாக இருந்த பீரியட்லலாம் விட்டுட்டேங்க. இப்போ வந்து நான் ரிட்டையர்ட் ஆகி போய் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து என் பேரே இப்போ தான் ஞாபகத்தில் இருந்துச்சா, எனக்கு விருது கொடுக்குறீங்க, அதனால் இந்த விருதெல்லாம் வேண்டாம், எனக்கு இனிமேல் விருதுன்னு கொடுக்குறாங்க பாரத ரத்னா விருது வேணால் கொடுங்க, நான் வேணும் வாங்கிக்கிறேன், மீது எந்த விருதும் நான் வந்து வாங்குறதா இல்லை, இதெல்லாம் காலம் கடந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிவாஜியை பற்றி ஒன்றுமே கண்டுக்கிறவே இல்லை, அவர் பேசவே இல்லை. நான் சொல்லும்போது சிவாஜி வந்து நான் மனசுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் நினச்சேன், சிவாஜி அனைமா இந்த விருதை போய் வாங்குவாரா, அனைமா வாங்க மாட்டார்னு நினைக்கிறேன்ற மாதிரி நினச்சி அவர் போய் வாங்கிட்டார். அவர் அது பெருசாகவே நினைக்கல, நத்திங். போனார், பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அப்படின்னு போய் அவர் சிரித்த முகத்தோட எந்த விதமான முனகல்களும் இல்லாமல், குற்றச்சாட்டு எதுவுமே இல்லாமல் போய் அந்த விருதை வாங்கினாரே, அது சிவாஜி கணேசனுடைய மிகப்பெரிய பரந்த மனசை காமிக்கிறது. சிவாஜி சார் போய் அந்த விருதை வாங்கும்போது உண்மையாகவே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். சிவாஜி சாரை நினச்சி, சே இப்படியெல்லாம் பெருந்தன்மையாக ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இத்தனை வருஷம் நம்மளை வந்து கண்டுக்கிறாமல் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து நமக்கு வந்து சிறந்த துணை நடிகர்னு போட்டு நமக்கு விருது கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினைக்காம அந்த விருதை வந்து போய் வாங்கினார். ஆனால் அதில் வந்து பின்னாடி பத்திரிகைகள், தொலைக்காட்சி மீடியாக்கள்லாம் அவரை பேட்டி அப்படி இப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த விருது இப்போ உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கு, இதை நினச்சி தாதா சாஹிப் பால்கே விருது கூட அவர் கிடைச்சில. அதெல்லாம் இது பண்ணும்போது அவர் சொன்னார், அதாவது இந்த விருது கிடைச்சிருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வரும்போது சொன்னார், ஒரு விருது அப்படின்றது அந்தந்த காலகட்டத்தில் எப்பப்போ கொடுக்கணுமோ அப்பப்போ கொடுக்கணும், அப்படி இருந்தால் தான் நம்ம சந்தோஷப்பட முடியும். அதனால் அந்த காலத்தை கடந்து எது கிடைத்தாலும் தனிப்பட்ட முறையில் அதை சந்தோஷப்படக்கூடிய வயதில் நாம் இருக்க மாட்டோம் அப்படின்றத உண்மை. அதாவது சிவாஜி சாருக்கு வந்து மனசுக்குள்ளே அந்த வேதனை இருக்கும்ல. நம்ம வந்து காவியங்கள் பண்ண காலத்தில் இந்தியாவிலேயே நம்மளை மாதிரி ஒரு நடிகர் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து அந்த விருது நமக்கு கிடைக்கவே இல்லையே, யாரும் கொடுக்கலையே. இன்னும் சொல்லப்போனால் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தானே, காங்கிரஸ் கட்சி தானே அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு சென்ட்ரலில். அந்த கட்சியில் சிவாஜி கணேசன் மகத்தான தூண் இல்லையா? அந்த கட்சி வந்து மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அதற்கு காரணம். பட்டி தொட்டியெல்லாம் போய் சிவாஜி கணேசன் அந்த கட்சிக்காக வந்து பிரச்சாரம் பண்ணி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து எப்படிப்பட்ட காரியத்தை சிவாஜி அந்த காலத்தில் செய்தார். காமராஜர் உயிருடன் இருந்த காலகட்டத்தில் அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சிவாஜி கணேசன் பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்த சிவாஜி கணேசனுக்கு வந்து மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியே அவருக்கு அந்த விருதை வந்து கொடுக்கலையே அப்படின்னு. அதனால் இதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். மோகன்லாலுக்கு வந்து இந்த தாதா சாஹிப் பால்கே விருது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்படியே நினச்சி பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் சிவாஜி சாருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது அப்படின்றது கூட நம்முடைய கே பாலச்சந்திர சாரும் நாகேஸ்வர ராவும் ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணி தான் அந்த விருது சிவாஜி சாருக்கு கிடைச்சிச்சு. அது சிவாஜி சாருக்கு அந்த விருது கிடைக்கும்போது இன்னும் வட இந்தியாவில் 5 பேருக்கு வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு கிடந்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் 2-3 பேருக்கு கொடுக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம். இதையெல்லாம் தாண்டி பலத்த ஆதரவை வந்து நாகேஸ்வர ராவ் வந்து, ஏன்னா அவர் ஏற்கனவே தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கிட்டார். சிவாஜி சார் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால பாலச்சந்திர சார் வந்து நாகேஸ்வர ராவ்கிட்ட சொல்லி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க சிவாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த விருது கிடைக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பல தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மோகன்லாலுக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே விருது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஏற்கனவே 5 முறை சிறந்த நடிகருக்கான விருதை மோகன்லால் வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒன்று. இந்த நேரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து இதுவரை சிறந்த நடிகராக மத்திய அரசாங்கம் எடுத்ததே இல்லை அப்படின்றதையும், சிறந்த துணை நடிகர் அப்படின்னு சொல்லி தேவர்மன் படத்துக்காக எடுத்து சிவாஜி சார் போய் அந்த விருது வாங்குறதுக்காக போனது ஒரு பெருந்தன்மையான ஒரு காரியத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செய்தார் அப்படின்றதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயங்களை நான் இங்கு கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.